இடத்துல ஏதாவது தெரியுதா மக்களே? ஃபுல்லாக ஒரே ஸ்னோ தான், ஒன்றுமே இல்லை. ஸ்னோங்கிறேன், க்ளவுட்ஸ் தான், ஒன்றுமே தெரியல. ஏதாவது தெரியுதா? வண்டிலாம் ஓட்டவே முடியல சுத்தமாக. ஒரு 10 அடி தூரத்தில் யார் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வண்டி வருது பாருங்கள், ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? வண்டி தெரியுதா? இப்போ தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு வண்டி எதுவும் வருதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ க்ளவுட்ஸு. பொறுமையாக தான் போகணும். வண்டிலாம் ஓட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். அந்த ரோட்லலாம் வர வாய்ப்பே இல்லை. நாங்கள் மேலே இருந்தாமல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக போனோமே, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே வர ரூட்டு தான் மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மணி ஒரு 2:30 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட்டு. அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. வண்டியும் வரல, ஒன்றும் இல்லை. வண்டி வந்தாலும் தெரியல. லைட்லாம் ஹெட் லேம்பு போட்டு தான் ஓட்டுறாங்க, எல்லாம் நைட் லேம்பு போட்டு தான் போட்டுறாங்க. ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் மட்டும் தான் கேட்குது, தெரியுதா? இப்போ தான் லைட்டு வெளிச்சம் லைட்டாக தெரியுது. ஏதாவது தெரிஞ்சா அவங்களுக்கு? எல்லாம் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்காங்க, சுத்தமாக ஒன்றுமே தெரியல. நல்ல க்ளவுடுங்க. இந்த வண்டி போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வண்டி இருக்கா இல்லையானே தெரியல. ஒரு வண்டி வருது போகுது. சரி கிளம்பணும். இங்கே வெளியே எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சு, பசிக்குது வேறு. ஒரு வழியில் ஏதாவது வாங்கி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். வந்தோம் இங்கே பக்கத்தில். இங்கே நிறைய இந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. நேற்று வாங்கினோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இது ஆனால் இது வேறு பிளேஸ். இது இங்கே நிறைய கடைலாம் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்லேயே நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில். அவங்க இருந்தால் நம்ம வந்தப்போ மேலே ஃபுல்லாக கீழே இறங்கி வந்தாச்சு. சரியான க்ளவுடுங்க. ஐயோ வண்டி ஓட்டவே முடியல, வேறு லெவலு. சரி சாப்பிட போங்க. இங்கே சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வாஷ்ரூம்லாம் இருக்குது, பரவாயில்ல. இங்கே இந்த மாதிரி இடத்துல வாஷ்ரூம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே போகிறோன்னா போய்க்கலாம். ஒரு சாப்பாடு வாங்குவோம். வாங்கினோம்ல அதே தான் இங்கே இருக்கும். बस आप मम्मा माइंड रहो, मम्मा माइंड रहो। चावल है, चावल है क्या चावल? ये क्या है? मटन है, मटन है। कैमल है, कैमल है। ये कितना भाई? 2 कितना पीस है? एक कितना? One piece 200. One piece 200. Okay. துபாயில் எப்படி பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்களோ அது மாதிரி இங்கே தென்னமரம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வரிசையாக தென்னமரமாக தான் இருக்குது. இருக்கட்டும், ஒரு पर्स था। पकड़ पीने वाले हैं? पीने वाला तो खत्म है भैया, पूरा खत्म है। क्या चाहिए बात? चला चाहिए, पवित्र चाहिए। क्या है?
मसूर है मसूर मसूर है किलो 600 ओके 1 kg दे दो और थोड़ा ये दे दो कितने किलो देगा 1 kg दे दो हाँ ये ना नो ஆப்பிளா இங்கே இருக்கு ஆப்பிள் வச்சுக்கையா வேணாம் மயங்க தான் मीठे ओके लोकल का लोकल का ये क्या है ये अनार है अनार ये लोकल है लोकल है ये भी लोकल है लोकल है नहीं नहीं एक मिनट का ये एक पीस दे दो अनार कितना चाहिए खाली एक पीस दे दो मैं चेक करेगा कैसे हो बस एक बस मत दे बस ये புளியங்காலாம் வச்சுருக்காங்க வேறு புளியங்காய் கொய்யாக்காய் சீத்தாப்பழம் எல்லாம் லோக்கல் மார்க்கெட் இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வச்சுருக்காங்க ஆனால் சலாலரின்னு வந்தோம்னா இங்கே பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது அங்கே ஃபார்மே இருக்குது இருக்குது பனானா ஃபார்மே அப்புறம் ஃபுல்லாக பனானா ஃபார்ம் தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க எல்லாம் வேணா இங்கே வந்து வாங்கிக்க வேண்டியதான் பனானா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பனானா அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பப்பாளியெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கு ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ठीक है இது நம்ம ஊரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது தேங்காய் பூ தேங்காய் உள்ளே இருக்குது தேங்காய் முளைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்குல்ல தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது இங்கே பாருங்கள் முடிச்சதுக்கப்புறம் தெரியுது ये भी कितना है ये 2 रियाल 2 रियाल है वो कितना महीना वेट करने का एक है ये 6-7 महीना 6-7 महीना ओके எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பப்பாளி இது மஞ்சேன்னு இருக்குது அதனோடலாம் இல்லை அது என்ன தெரியுமா பாதாமா தான் இதுதான் சொன்னியா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்டிய நீங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கப்பா இங்கேயும் தான் இருக்குது இங்கேயும் தான் இருக்குது கரும்பெலாம் இருக்குது வேறு ம் எது எவ்வளோ கடை இருக்குது பாரு எல்லா கடையிலுமே சொல்லி வச்ச மாதிரி அதுதான் இருக்குது நீ கரும்புலாம் எவ்வளோ இருக்குது இந்த இருக்க கரும்பு ஜூஸ் கொடுத்தா பரவாயில்லைங்களாம் என்ன கரும்பா ஏகப்பட்ட கடை இருக்கு ஆனால் அந்த கடை ஆனால் எல்லா கடையிலையும் இந்த தேங்காய் மாங்காய் இதெல்லாம் வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் மாற்றிலாம் இல்லை இங்கே எல்லாம் வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு செவ்வல் நீ போட சிவப்பாக இருக்குது